ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வாட்டர் ஹீட்டர்னா என்ன, வாட்டர் ஹீட்டர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் வாங்குறதுக்கு பயந்துட்டு வாங்காமல் இருப்பீங்க. ஏன்னா இதனால் சில பேருக்கு ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் இறந்து கூட இருக்கிறாங்க. இதை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அல்லது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை சரியான முறையில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பொதுவாக வாட்டர் ஹீட்டரில் 2 விதமான வாட்டர் ஹீட்டர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர், ரெண்டாவது இம்மர்ஷன் வாட்டர் ஹீட்டர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இம்மர்ஷன் வாட்டர் ஹீட்டர் தான். ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் அப்படின்றது விலையும் அதிகமாக இருக்கும். அதை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்க குடும்பத்திலாம் அதிகமாக இருக்காது. கொஞ்சம் ஹைஃபையான ஃபேமிலியில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இம்மர்ஷன் வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் சரியான முறையில் தாங்க பயன்படுத்துறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம வாங்கும் போதே அவங்க மேனுவலாக இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம படித்து கூட பார்க்க மாட்டோம். ஒன்று இது ஏதாவது பாக்ஸில் போட்டு மேலே பரனில் தூக்கி போட்டிருப்போம், அப்படின்னா குப்பைக்கே அதை தூக்கி போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியாமல் யூஸ் பண்ணுறதுனால தான் அதில் பிரச்சனை வருதே ஒழிய நார்மலாக அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாதுங்க. இந்த மாதிரி இம்மர்ஷன் வாட்டர் ஹீட்டர் வாங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வாரண்டி இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தெரு ஓரங்கள் அந்த கடைகளெல்லாம் ₹100 200 ரேஞ்சுக்கு கூட உங்களுக்கு வித்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாரண்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்காமல் ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி கேரண்டி உள்ளதாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கேரண்டி உள்ளது. ஸோ இந்த மாதிரியான வாட்டர் ஹீட்டர் வாங்குறவங்க என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இம்மர்ஷன் வாட்டர் ஹீட்டரோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 300 400 500 இந்த மாதிரியான ரேஞ்சில் கிடைக்கும். அதே மாதிரி இதை நம்ம எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ளக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு சரியான பக்கெட்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. சில பேர் பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ பிளாஸ்டிக் பக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பக்கெட்டில் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்ல அழுத்தமான பிளாஸ்டிக் பக்கெட்ஸ், பெயிண்ட் பக்கெட்ஸ்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில்வர் பக்கெட், அலுமினியம் பக்கெட்டில் கூட இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வாட்டர் ஹீட்டர் நம்ம பயன்படுத்தும் போது தண்ணியோட அளவில் நம்ம கவனமாக இருக்கணுங்க. மினிமம் வாட்டர் லெவல், மேக்ஸிமம் வாட்டர் லெவல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. இது எல்லா வாட்டர் ஹீட்டர்லையுமே கொடுத்துருப்பாங்க. மினிமம் வாட்டர் லெவலுக்கு கீழேயும் இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் வாட்டர் லெவலுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. இது சரியாக நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வராதுங்க. 1/4 பக்கெட் அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு இந்த வாட்டர் ஹீட்டரை நீங்கள் பயன்படுத்தவும் கூடாது. அதே மாதிரி பக்கெட்டோட வழியே தண்ணியை வச்சுட்டு இதை நீங்கள் மூழ்கிற அளவுக்கும் போட்டு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஹீட்டர் ஆன் பண்ணிவிட்டு இது அப்படியே தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. இந்த மாதிரி பின்னாடி மாட்டுறதுக்கு ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா வாளினுடைய சைடில் மாட்டி விடுவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாதுங்க. வாளியோட நடுவில் குச்சி மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இதை அப்படியே நம்ம மாட்டி விடணும், சென்டராக மாட்டி விடணும். பக்கெட்டோட ஓரங்கள் இது நம்ம மாட்டும்பொழுது இது அதிகப்படியாக சூடாகும் பொழுது பக்கெட் மெல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம சென்டரில் தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு தண்ணியில் வெப்பமும் சரியாக கிடச்சி அது சரியான முறையில் சூடாகும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான ப்ளக் பாயிண்ட்டில் இதை நம்ம மாட்டணும். நிறைய பேர் இந்த தவறு செய்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பின் இருக்கக்கூடியதில் தான் நம்ம மாட்டணும். சில பேர் அந்த மேலே இருக்கக்கூடியதை மட்டும் கழட்டி எடுத்துகிட்டு 2 ப்ளக் யூஸ் பண்ணக்கூடியதிலே மாட்டுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே மாதிரியே சரியாக வேலை செய்யக்கூடிய ப்ளக் பாயிண்ட்டில் மட்டும்தாங்க இதை நம்ம போட்டு யூஸ் பண்ணணும். சில நேரங்களில் ஒழுங்காக ஒர்க் ஆகாத ப்ளக் பாயிண்ட்லாம் இதை யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக் ஆனில் இருக்கும் போதே சில பேர் தண்ணி சூடாகிடுச்சான்னு தொட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது. எப்பொழுதுமே நம்ம இதை ப்ளக்கில் மாட்டிட்டு இதை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளக் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் சூடாகிடுச்சான்னு நம்ம தொட்டு பார்க்கக்கூடாது. மறுபடியும் ப்ளக் ஆஃப் பண்ணிவிட்டு ஹீட்டரை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தாங்க நீங்கள் சூடாகிடுச்சா அப்படின்னு சொல்லி சரியான சூடில் இருக்கா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்கணும். அதே மாதிரி தண்ணி சூடானதுக்கப்புறம் உடனேவே இந்த ஹீட்டரை வெளியில் எடுத்துடாதீங்க. ஒரு நிமிஷம் போல் அதிலே விடுங்க. ஏன்னா இது ஓவர் ஹீட் ஆகி அது ரொம்ப சூடாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம உடனே எடுத்து வெளியில் வைக்காமல் ஒரு நிமிஷம் போல் அதிலே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா ப்ளக்கை மாட்டிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹீட்டரை எடுத்து தண்ணிக்குள்ளே விடுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. இதை நம்ம ப்ராப்பராக தண்ணிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணணும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ரொம்பவே சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க கைப்படாத இடத்துல வைங்க. அதே மாதிரியே கொஞ்சம் புரிய மாதிரியான குழந்தைங்களாக இருக்காங்கன்னா அது தொடக்கூடாது அப்படின்றத சொல்லி வைங்க. தொட்டா ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமுறுத்தி வைங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு அதை சரியான முறையில் ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணும்போது இதனால் நமக்கு எந்த விதமான ஆபத்துமே வராதுங்க. ஒரு பொருளை நம்ம வாங்குறத விட அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கும். இதுவே நீங்கள் ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது இன்கேஸ் பிரச்சனை வருது, அது சரியாக தண்ணி வர மாட்டேங்குது அல்லது சரியாக சூடாக மாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனே ஒரு ஆளை கூட்டு நல்ல மெக்கானிக்கை கூட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல தரமான வாட்டர் ஹீட்டராக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க.
இந்த மாதிரி இமர்ஷன் வாட்டர் ஹீட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு தரமானதாக குவாலிட்டியானதாக பார்த்து வாங்குங்க. சில பேர் வந்து 100 150க்குலாம் வந்து எந்த விதமான வாரண்ட்டி இல்லாமல் வீணாக போனதெல்லாம் வித்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாரண்ட்டி இருக்கக்கூடிய பீஸா வாங்குங்க. அப்போ தான் அதில் உங்களுக்கு தரமான பொருட்கள் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களில் யாராவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.